ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை போலீஸ் கமிஷனர் அப்படிங்கும்போது அவரோட ராஜாங்கத்தை கிரிமினல்ஸ்க்காக எப்படி நடத்தினார். இது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் யூனிஃபார்முக்காக வச்சது கிடையாது. இது இந்தியாவில் 10 ஸ்டேட் தான் வாங்கியிருக்கு. ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்க போடுற யூனிஃபார்மோட அந்த மகத்துவத்தில் அது என்னென்ன இருக்குது அந்த மகத்துவம் தெரியாமல் இருக்கும். மகாராஷ்டிரா, யூபி அது மாதிரி வரிசையாக வரும். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 தமிழ்நாடு போலீஸ் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன், எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி அது பிளாக்குள்ளே இருக்கும். அது என்னென்னா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பைஸ் ஜெட் பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு சஃபிஸ்டிகேஷனாக இருப்பாங்க. ஒரு டிஐஜி கடைசியாக நிற்கும் போது அதுக்கு முன்னே போய் ஒரு டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ போய் ரிசீவ் பண்ணால் அடுத்த நிமிஷம் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. அப்படிங்கிற இன்சார்ஜுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது வந்து டிபிக்கல் ரஜினி ஸ்டைல். சார், you will have to take charge. I am already in charge. ராமலிங்கம் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். போலீஸ் பட சீரீஸ்ல வந்துட்டு அதில் அமரன் பண்ணீங்க, அப்புறம் வந்துட்டு வேட்டையன் பண்ணீங்க, துப்பாக்கியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டோம். கரெக்ட். இப்போ அந்த சீரீஸ்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல வியூவர்ஸ்க்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். மேடம் சொன்ன மாதிரி அமரன் நம்ம ஃபஸ்ட்டு முடித்தோம், நல்லாவே போச்சு. அதுக்கு அடுத்தது வேட்டையாடணும், அதுவும் இன்னும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்தோம் நானும் மேடம் சேர்ந்து, அதுவும் உண்மையிலேயே நல்லாவே சுட்டுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ மறுபடியும் என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கமெண்ட்ஸில் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, சூப்பர் ஸ்டாரோட படத்தை மறுபடியும் ஒன்று எடுக்கலாம் சார், வேட்டையன் மாதிரி அப்படின்னு. என்னென்னு போலீஸ் ஓரியன்ட் சூப்பர் ஸ்டார் படம் வேறு என்னென்னு பார்க்கும்போது தேட வேண்டிய அவசியமே இல்லாத போயிடுச்சு. அது என்ன படம்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரஜினிகாந்த் நடித்த படம், சூப்பர் காப்பா நடிச்சிருப்பார். என்ன படம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தர்பார். எஸ், தர்பார். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், கேட்கவே வேண்டாம். அவரோட படைப்புக்கு எதுவுமே சோட போனதில்லை. அது ஹிந்திலேயாகட்டும் தமிழ்லையாகட்டும், அந்த 7ஆம் அறிவு, கஜினி, ரமணா அதெல்லாம் அவர் தான் பண்ணார். அப்படிங்கும்போது உண்மையிலே கிளாஸ். அது அவர் வந்துட்டு அதை குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அதில் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர்னா வி கேன் நேம் ஏஆர் முருகதாஸ் சார். டைட்டிலுக்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் நான் எப்போயுமே ஒரு படம் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட்டு டைட்டில் பற்றி பேச வருவோம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, தர்பார் இல்லையா? ஸோ தர்பார்னு ஏன் பேர் வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தர்பார்னா அவர் வந்து ரொம்ப தான் தோன்றித்தனமாக அதெல்லாம் அப்புறம் தர்பார் அப்படின்னு அதுக்கு என்ன பேர், தர்பார்னா என்ன அர்த்தம், இந்த படத்துக்கு அது ஏன் பேர் வந்தது அது மட்டும் சொல்லுங்கள். தர்பார்னா நார்மலாக அரசவையில் வந்துட்டு ஒரு சபை, அதுதான் தர்பார்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து யூசேஜ் வந்து தமிழ்ல வந்து என்ன பெரிய தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ மேடம் சொல்கிறது 100% உண்மை. தர்பாருக்கு 2 மீனிங் இருக்குது. எப்படி கில்லி படம் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கில்லிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் தட் நம்ம அந்த கிட்டிப்புல் கில்லி தாண்டு மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவோம். மெட்ராஸ் பாஷையில் எங்கள் பாஷையில் சொன்னோம்னாக்கா கில்லி தாண்டு. ஆனால் அந்த கில்லியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கில்லிக்காக பேர் வைக்கல. அதில் கில்லினாக்கா கில்லி மாதிரி அடிச்சாம் பாடுற அப்படின்னா தைரியமாக அவன் பண்ணது எவ்வளோ தைரியமாக பண்ணுறாரு அப்படிங்கிற காட்டுறதுக்கு ஒரு கில்லி மாதிரி ஆக்ட் பண்ணார் அப்படின்வாங்க. அதுக்காக அதில் கில்லின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இங்கே ராஜாங்கம், தர்பார் அப்படின்னு சொன்னால், தர்பாருங்கிறது ஒரு இடத்துல பார்த்தா அரசவை. அது திருவிளையாடலில் கூட பாலையா சார் வந்துட்டு பாலமுரளி கிருஷ்ணாவோட வாய்ஸு பாலையா போடுவார். அது இம்மார்டல் சாங்கு. அதில் அந்த ஒரு வரி வரும், எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் சார் மியூசிக் நினைக்கிறேன். அதில் தர்பார் வந்துட்டு தர்பார் ராகத்திலே பாடியிருப்பார் அந்த இடத்துல. அதுதான் அதில் பியூட்டியே. ஸோ அந்த இடத்துல தர்பாருங்கிறது வந்துட்டு அரசவை. நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் அரசவை. ஆனால் அதே தர்பார் இடத்துல வேறு இடத்துல பார்க்கும்போது ராஜாங்கம். தர்பார் நடத்துகிறான், என்ன நடக்கணும் நடத்து, உன் தர்பார் இப்போ உன்னோட ராஜாங்கம் அப்படின்ல உன்னோட தர்பார் நடத்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி இதில் வந்துட்டு ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை போலீஸ் கமிஷனர் அப்படிங்கும்போது அவரோட ராஜாங்கத்தை அவர் மும்பையில் கிரிமினல்ஸ்க்காக எப்படி நடத்தினார் அப்படின்னு காட்டுறதுக்காக முருகதாஸ் சார் யோசிச்சு இதை வச்சிருக்காரு அப்படின்னு நான் மோரோவர் அந்த கேரக்டரும் அப்படிதான். எஸ், நான் மற்ற கமிஷனர்ஸ் மாதிரி இல்லை, தடாலடி தான். என்ன நினைக்கிறவர் தர்பார் அவரோட ராஜாங்கம். அது சாதாரணமாக இருக்கும்போது ஒரு ராஜாங்கம் நடத்துப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் அவர் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட் மேன் அவுட்டாக அவர் பண்ணும்போது அவர் ஒரு ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆப்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் முருகதாஸ் சார் இந்த பேரை வச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ படத்துக்குள்ள போகலாங்களா? தேங்க்யூ. இந்த சீனை பாருங்கள் மேடம். இது படம் வந்துட்டு ஆரம்பத்தில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இஷ்டம் போல் ட்ரக் டிராஃபிக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு பிடிக்கிறது தான் கதை, மெயின் கதை. அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேயும் அது மாதிரி இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஜினிகாந்த் கண்ணாமுன்னான்னு யாரெல்லாம் ட்ரக் பெட்லர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தையும் கண்ணாமுன்னான்னு சுடுவார். அது ஹியூமன் ரைட் கமிஷன்லேருந்து ஆஃபீஸர் வருவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, அப்படின்லாம் நடக்கும்.
அவர் இன்னைக்கு யார் அவர் சுட போறான்னு சொல்லி கேங்ஸ்டர் எல்லாமே பயந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு நம்மளை போட்டுருவாருன்ட்டு. ஆக்சுவல் பெரிய தலையெல்லாம் உட்காந்துட்டு வில்லனுங்க, பெரிய தலையெல்லாம் உட்காந்து பயந்துக்கிட்டு மினிஸ்டர்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சார் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாரு, அவரை மாற்றுங்க சார், அவர் பார்த்தா பயமாக இருக்குது, எங்களை தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா மினிஸ்டர் நீங்களாம் இப்படி பயப்படுறீங்க, இங்கே பாரு ஒருத்தன் எப்படி அவன் பாட்டு தாந்தோணித்தனமாக போட்டுருக்கிறான் வீடியோ அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ காட்டினா ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அப்படின்ட்டு, நீ என்ன எல்லாத்தையும் சுற்றுவ பெரிய ஆளா, தைரியம் தான் நீ என்னை வந்து சுடு பார்க்கலாம், நான் தைரியமாக இருக்கிறேன், என்னை தைரியம் இருந்தால் சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வீடியோ போட்டு காட்டுவார். வெளியில் சர்க்குலேட் பண்ணிவிட்டு கொல்லக்கூட்டத்து தலைவர் இருப்பா இல்லையா, அவரோட ஃபங்க்ஷனே வந்துடுவாப்புல. ஏன்னா அங்கே வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், ரஜினிகாந்த் வரமாட்டான்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஓகே கதை, அந்த ஒரு டயலாக் தான் மெயின். அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ முடிஞ்சா என்னை வந்து சுடுறா அப்படின்னு சாலா அப்படின்றார். நீ என்ன பெரிய இவனா சாலா. முதல்ல சாலாக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க போல, சாலாக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்கள். சாலா அப்படின்னாக்கா உங்களுக்கு மச்சான், நம்மளுடைய ஒய்ஃபோட கூட பிறந்த தம்பி இல்லாட்டி அண்ணனை சாலான்னுவாங்க, மச்சான்னு. எப்படி நம்ம சாதாரண கூடும்போது மாமும் மச்சான்னு கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாலாங்கிறது வந்துட்டு சகோதரியோட கூட பிறந்த சகோதரன். அவரை வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் தான் சாலா. இதுதான் சாலா, வேற ஒன்றும் இல்லை. சாலாங்கிற வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும், நீங்கள் எக்கச்சக்கமாக டெப்டேஷனில் இருந்துக்கிறீங்க. ஆனால் சாலாங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே ஒரு தடவை இது வேட்டையின் படத்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாலாங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு அது ஜஸ்ட் எப்படி சொல்லன்னு தெரியல, ஒரு யுனிக் வேர்டு ஹிந்தியில். அது நீங்கள் கெட்ட வார்த்தையும் சொல்ல முடியாது, நல்ல வார்த்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன், கடைசி பால் ஒரு பால் இருக்கு, 6 அடிச்சா தான் ஜெயிக்கணும் அப்படின்னா 6 அடிச்சோன்னா சாலா சௌக்கா மாறுதியா அப்படின்வாங்க. அவனே சப்போஸ் வந்துட்டு அதே மாதிரி 6 பால் 6 ரன் எடுக்கணும், கடைசி பால் அடிக்கணும், போல்ட் ஆயிட்டான்னு சாலா போல்ட் ஓகேயா. அந்த சாலாக்கு முதல்ல சொல்ற சாலா இஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். ரெண்டாவது சொல்கிற சாலா வந்துட்டு அது ஒரு அவனோட இது ஏமாற்றம் அப்படின்னு, அதை திட்டு அதே மாதிரி பாராட்டு, ரெண்டுக்குமே சாலா. ஆனால் அந்த சாலாங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் இந்தியாவில் வீட்டில் சாதாரண ஃபேமிலியில் ஒரு அப்பா பையனை திட்டணும்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போல பையன் கட்டடிச்சிட்டான், அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பார். அம்மா கேட்பாங்க எதுக்கு அவன் அடிச்சிங்க அப்படின்னு, அப்பா சொல்லுவார் சாலா ஸ்கூல் நைக்கியா ஆச்சு. அதாவது பையனை அப்பாவே சாலான்னு சொல்லி ஒரு திட்டுற மாதிரியும் யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் யூஸ் பண்ணுவோம். தனிப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்துட்டு எப்படி சொல்ற, அதனுடைய அந்த தனித்துவத்தை பார்த்து நான் எப்பவுமே பிரமிச்சு போயிட்டுருக்கேன். இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு ஒரு தனித்துவமாக இருக்கும் அந்த சாலாங்கிற வார்த்தை. அதனால தான் நான் போன தடவை வேட்டையன் படத்துலையும் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ எனக்கு பேசுறதுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதனால நான் அதை பேசினேன். ஸோ சாலாவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சார் இது என்ன சார் இந்த யூனிஃபார்மில்? இது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பாங்க ஷார்ட்டு. நீங்கள் அந்த கையில் ஒரு வச்சிருக்கிறது என்னன்னு கேட்குறீங்க. கையில் ரஜினி சாரோட இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்மில் அந்த ஒரு இன்சிக்னியா ஒன்று இருக்கும், ஒரு எம்பளம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூனிஃபார்முக்காக வச்சது கிடையாது. இது அது ரொம்ப பேர் அப்படி நினைப்பாங்க, யூனிஃபார்மில் இது ஒரு பார்ட் ஆஃப் யூனிஃபார்மு, எப்படி மெடல் வைக்கிறாங்க, நேம் பிளேட் வைக்கிறாங்க, ஸ்டார் வைக்கிறாங்களோ, இது ஒரு அழகாக யூனிஃபார்ம்னாலே ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கும் இல்லையா. என்னென்ன ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சா தான் பார்க்குறதுக்கு ஒரு நிறைஞ்சு இருக்கும் யூனிஃபார்ம். யூனிஃபார்மில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பார்க்குறது நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூனிஃபார்மை ஒரு ஆர்னமெண்டலாக வைக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஃபில் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரைட்டில் வைக்க மாட்டாங்க, ரைட்டில் தான் அவங்களுக்கு ரேங்க் இருக்கும். அவில்தாரோ கான்ஸ்டபிளோ அவங்களுக்குலாம் ரேங்க் வைக்கும்போது ரைட்டில் தான் வைப்பாங்க. அதனால் ரைட் கை விட்டுட்டு அது லெஃப்ட்டில் அது மோனோகிராம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலாக சாதாரணமாக ஒரு யூனிஃபார்முக்காக ஒரு பேருக்காக வைக்கிறது கிடையாது. இதுக்கு பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கலர். அது வந்துட்டு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் எடுத்து பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், 2022 முன்னாடி இருக்காது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்நாடு போலீஸில் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே இப்போ தமிழ்நாடு போலீஸ் லெஃப்ட்டில் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் பியூட்டி. தமிழ்நாடு இது வரைக்கும் சோஃபார் இந்த பிரசிடென்ட் கலர்ஸை இந்தியாவில் 10 ஸ்டேட் தான் வாங்கியிருக்கு. மகாராஷ்டிரா, யூபி அது மாதிரி வரிசையாக வரும். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 தமிழ்நாடு போலீஸ் வாங்கியிருக்கு. அதுக்குன்னே தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு பெரிய கிளாப் நம்ம கொடுக்கணும். என்ன சிக்னிஃபிகன்ஸ்? பிரசிடென்ட் இது வந்துட்டு கலர்னு சொல்லுவாங்க. கலர்னா ஒரு கொடி. அந்த காலத்தில் ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு அந்த எதிரி வந்துட்டு ஒரு கொடி கொண்டு வருவாங்க, இவங்க ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை நீங்கள் பிடிங்கிட்டு வந்துட்டாலே அவன் தோத்ததா கணக்கு. அதுதான் அந்த கொடி தான் ஹானர். அந்த படை 2 படை சேரும்போது அந்த நாட்டோட கொடி இருக்கும். அதை நீங்கள் பிடிங்கிட்டு வந்தாலே அது அவங்களோட மானம் போச்சு, எதிரி படியோட மானம், அவங்க தோத்ததா கணக்கு. அதனுடைய தொடர்ச்சி இப்போது யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈவன் இது ஆர்மியில் ஆர்ம்டு ஃபோர்ஸ்லேயும் இது இருக்குது. அது மாதிரி இப்போ போலீஸ்லேயும் இருக்குது. யார் ஒரு நல்ல எக்ஸாம்பிளரி ஒர்க் பண்ணிட்டு வராங்களோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ரெக்கார்டு அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு நல்லா இருக்கணும். இதெல்லாம் மகாராஷ்டிரலாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு போலீஸ் இப்போ வாங்குது. அப்போ இன்னும் எத்தனை போலீஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ வருஷம் வரும் பாருங்கள். ஸோ அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் லைக் தட் ஃபார்மல் ஒரு அப்படி கொடுத்துட மாட்டாங்க.
இதுக்கு பின்னாடி இது வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்களோட உழைப்பு இருக்குது. அந்த ரெக்கார்டு பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு நம்ம மெடல் கொடுக்கும்போது போலீஸ் சர்வீஸ் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குற மாதிரி இது ஒரு போலீஸ் ஃபோர்ஸுக்கு கொடுக்குறது. நான் மகாராஷ்டிரா போலீஸில் ரஜினிகாந்த் சார் வச்சிருக்கிறாரு, அந்த போலீஸ் ஏற்கனவே வாங்கியிருக்கு. ரீசெண்டாக தமிழ்நாடு போலீஸ் வச்சிருக்காங்க, அதுவும் நான் இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள், அது இருக்கும். ஸோ தமிழ்நாடு போலீஸ்க்கும் நான் சேர்ந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக வைக்கிற இந்த எம்பளம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தேட் ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்து ஆர்டருக்காக வைக்கிறது இல்லை. அது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பிரசிடென்ட் போலீஸ் கலருங்கிறத நம்ம 2022 வாங்கியிருந்தோம். அப்போ வந்துட்டு வெங்கையா நாயுடு சார் தான் வைஸ் பிரசிடென்ட். அவர் வந்து நம்ம ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அதை ஃபார்முலா கொடுத்தாரு, நம்ம டிஜிபி வாங்கினார். இப்போ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அது ஃபோட்டோவும் காட்டுறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தட். தமிழ்நாடு போலீஸ்க்கு நான் சொல்கிறேன், யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தட். ஏன்னா மொத்த இந்தியாவிலேயே ஒரு 10 ஸ்டேட் தான் வாங்கியிருக்குது, அதில் நம்மளும் ஒன்று. சரிங்களா? இது என்ன சார் இன்னொரு ஸ்டில் காமிக்கிறீங்க, இதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ்? இந்த இது ஃபோட்டோவில் ரஜினி சார் மறுபடியும் க்ளோஸ்அப்பில் காட்டியிருப்பார் முருகதாஸ் சார். கையெழுத்து போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அந்த காலரில் ஜஸ்ட் எப்பயுமே நான் சொல்கிறது வந்துட்டு ஜஸ்ட் எஜுகேட் பீப்புள், ஈவன் போலீஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்க போடுற யூனிஃபார்மோட அந்த மகத்துவத்தில் அது என்னென்ன இருக்குது அந்த மகத்துவம் தெரியாமல் இருக்கும். லோயர் சபார்டினேட் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதில் ரஜினிகாந்தோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஒரு டிஜி ரேங்க் ஷோல்டர் ரேங்க் வச்சிருப்பாரு. இந்த காலரில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் 2 இருக்கும் அவங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா கார்கட் பேட்ச், அது பேர் கார்கட் பேட்ச் அப்படின்வாங்க. அது அந்த காலத்தில் ஸ்டைலாக சொல்லும் போது டாக் காலர் அப்படின்வாங்க. அது சொல்லும்போது டாக் காலரில் டாக் காலர் அப்படி டிஓசிகே டாக் காலர் அப்படின்வாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்பி டிஐஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப் காலரில் வைக்கும்போது உங்களுக்கு பிளாக்ல நடுவில் வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் ஒரு சின்ன பட்டை மாதிரி இருக்கும். அது தூரத்தில் வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அவங்க மற்ற ரேங்க்லாம் இல்லாமல் காலரில் தனியாக அந்த பிளாக் ஸ்ட்ரைப்பில் ஒரு சில்வர் கலரில் ஒரு பட்டி, ஒரு சின்ன பட்டையாக இருக்கும். அது வந்துட்டு எஸ்எஸ்பியும் டிஐஜி வைப்பாங்க. அதுக்கு மேலே ஐஜி, அடிஷனல் டிஜி போகும்போது அவங்க இதை பாருங்க, ரஜினி சார் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன், எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி அது பிளாக்குள்ளே இருக்கும். அது என்னன்னா இது ரொம்ப பேருக்கு தெரியாது, மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா அது வந்துட்டு ஓக் லீஃப், ஓக் மரம்னு சொல்கிறேன் இல்லையா, ஓக் மரம்னா ஆல்மோஸ்ட் கருவேல மரத்துக்கு அதனுடைய ஃபேமிலி. அது அந்த ஓக் ட்ரீயோட அதனுடைய இலை, அந்த இலையை வந்துட்டு அது எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பேருக்கு இது தெரியாது. அது ஏதோ சும்மா ஒரு எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் சிம்பாலிக்காக காட்டுறதுக்கு. ஓக் ட்ரீங்கிறது கருவேல மரத்தோட ஃபேமிலி நான் சொன்னேன். அது வந்துட்டு அதனுடைய என்டியூரன்ஸ், எந்த மாதிரி ஒரு தட்பவெப்பத்தையும் சரி, எப்படினாலும் தண்ணி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, அது என்டியூரன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஸ்டபானா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை வந்துட்டு அது இருக்கிறாங்கன்னு ஒரு சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று டிசைன் வைக்கணும், அதுக்கு அந்த ஓக் ட்ரீயோட லீஃப் வச்சுருக்காங்க. அதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பேர் தெரியாது, ஏதோ டிசைன் நினைப்பாங்க. எஸ்எஸ்பி டிஐஜிக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ஐஜி, அடிஷனல் டிஜிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓக் லீஃபோட எம்ப்ராய்டரி இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறதுக்காக பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த சீன், இதே சீனில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி ரேங்க்கு ஒரு அந்த ஷோல்டர் ட்ரேட்டில் வச்சிருப்பாரு, ஏபிலேட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷோல்டர் ட்ரேட்டில் வச்சிருப்பாரு. அது நல்லா ஒத்து பாருங்களேன், நான் தப்புன்னு சொல்ல, நான் இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கமல்ஹாசன் சார் சொல்லுவார்ல, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி இது வந்துட்டு தப்புன்னு நான் சொல்ல, ஆனால் இன்னும் நல்லா வச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, போலீஸில் இருந்ததுனால எனக்கு தெரியுது. அந்த ஸ்வாடும் அந்த பேட்டன் மேலே வச்சிருப்பாங்க, டிஜி ரேங்க், அடிஷனல் டிஜியில் அது ஃபுல்லாகவே டர்ன் ஆயிருக்குது. இந்த பர்டிகுலர் சீன் பார்த்தீங்கன்னா அது மாற்றி வச்சிருக்காங்க. தேங்க்யூ. இதே ரஜினி சார் யூனிஃபார்மில் அடுத்தது காட்டுற பாருங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது தெரியும். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அசிஸ்டன்ட் டைரக்டரோட தப்பு அது இல்லை. அதை பற்றி நான் யாரும் தப்புன்னே சொல்லல. நான் திருப்பி சொல்கிறது, நான் தப்புங்கிற பேச்சுக்கே வரல. நான் சொல்கிறது அதே கமல் சார் ஸ்டைலு தான். கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அது மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், அதை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், மற்ற தப்புன்னு. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி ஐ எம் வெரி ஹாப்பி. இது இருந்தால் தானே உங்களுக்கு வியூ இருக்குது, அதை பற்றி நான் சொல்ல முடியும். அது பர்ஃபெக்டாக இருந்தால் நான் சொல்லவே முடியாதுல்ல. ஸோ ஐ ஷுட் தேங்க், நீங்கள் சொன்னீங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர் தப்புன்னு, ஐ ஷுட் தேங்க் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி பார்த்தீங்கன்னா யூ காட் அ சான்ஸ் டு. எஸ் அஃப்கோர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஏன் சார் திடீர்னு ஏதோ ஏரோப்ளேன்லாம் காமிச்சிருக்கீங்க, என்ன அது? இது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அங்கேருந்து வந்துட்டு டெல்லியிலேருந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுவாங்க. டெல்லியிலேருந்து அவரை மும்பையில் ட்ரக் பெல்லிங்ஸ் ரொம்ப இருக்குது, அங்கே இருக்கிறவங்க யாருமே அடங்க மாட்டேங்கிறாங்க, போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் கேங்ஸ்டருக்கு வார் ரொம்ப நடக்குது, அதனால் நீங்கள் தான் போய் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற ஹோம் செக்ரட்டரி சொல்லி அனுப்புவார், நீங்கள் போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் டெல்லியிலேருந்து அவர் வருவார். வந்துட்ட பிறகு அங்கேருந்து மறுபடியும் அவர் ஜெயிலுக்கு போய் பார்க்கறதுக்காக போவார். நாசிக் பிரிசன் இருக்கும், அங்கே போய் பார்க்கறதுக்கு போவார். அதுக்கு முன்னே டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வருவார். அது ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்கு பாருங்கள், அது ஃப்ளைட் ஓகே ஸ்பைஸ் ஜெட் எழுதிருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது பக்கத்தில் பாருங்கள் என்ன எழுதிருக்கு, கார்டமம் எழுதிருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்பைஸ் ஜெட்டுங்கிறது வந்துட்டு முதல்ல அவங்க பேர் வச்சது அது ஒரு காரசாரமாக ஒரு மசாலா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பைஸ் ஜெட்னு வச்சாங்க. ஒரு நார்மலாக ஃபார்மலாக பேர் வைக்கிறது இல்லாமல் ஒரு கலக்கலாக வைக்கணும் அப்படின்ட்டு ஸ்பைஸ் ஜெட்னு பேர் வச்சாங்க. ஸ்பைஸ்னாலே ஸ்பைசி, மசாலா, காரம் அப்படின்னு. அதுக்காக தான் ஸ்பைஸ் ஜெட்டோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் கலர்ஸாக இருக்கும். போல்டு கலர், ரெட்டு இருக்கும், எல்லோ இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸ்பைஸ் ஜெட்டில். அதுலேயும் ஒரு ஃப்ளைட்டோட ஒரு பிளேனோட கேரியரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பைஸ் ஜெட் பேர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு சஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ்மாக வைப்பாங்க. அது மாதிரி தான் அதில் கார்டமும் வச்சுருக்காங்க. கார்டமும், சில்லி, கொரியாண்டர், இது எல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே போவாங்க. அது பார்க்கும்போது ஒரு மசாலா அந்த ரிலேட்டட் ஒரு காரசாரமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிற ஒரு பேரில் தான் இது கார்டமம்னா ஏலக்காய் இல்லையா. இது இல்லாமல் ஸ்பைஸ் ஜெட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் பார்த்துருக்கேன் ஏர்போர்ட்டில் தர்பார் படம் கூட வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டில் அந்த வெளியில் ஏரோப்ளைன் வெளியில் ஃபுல்லாக ரஜினி சாரோட அந்த தர்பார் படத்தை போஸ்டரை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எப்பயுமே ஒரு தனியாக மற்ற ஃப்ளைட்லேருந்து நாங்கள் தனியாக எங்களோட ஸ்டைல் வேறு அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க எப்பயுமே அந்த ட்ரைடு தர் பெஸ்ட்டு. அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லும் ஆயிருந்தாங்க. சார் இந்த ஃபோட்டோவில் ரஜினி வராரு ஃப்ளைட் இறங்கி நிறைய குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரிசீவ் பண்ண வராங்க. ஓகே, இது எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? வாட் இஸ் தட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோட்டோகால் இஷ்யூ இருக்குது. அதனால தான் அது வரிசையில் நிற்கிறது. பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இறங்கி வராரு, பொக்கை கொடுத்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அது ஒரு டிஎஸ்பி ரேங்க் இருக்கிற ஒரு 2 ஆஃபீஸர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த டாக் காலர் வச்சிருக்காங்க சொல்லி அவர் வந்துட்டு கடைசியாக நிற்பார். மோஸ்ட் ப்ராபப்லி அவர் டிஏஜி அண்ட் அபோவா இருப்பார். அந்த யூனிஃபார்ம் வந்து இட் பிலாங்ஸ் டு டிஏஜி. ஆமா, சந்தேகமே கிடையாது, டிஏஜி லெவல். அப்படி இருக்கும்போது ஒரு டிஏஜி கடைசியா நிற்கும் போது அதுக்கு முன்ன போய் ஒரு டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டரோ போய் ஒரு வெளியிலேருந்து வர கமிஷனரை ரிசீவ் பண்ணா அடுத்த நிமிஷம் சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. கரெக்ட் சார். அதாவது சொல்லுங்க, ட்ரெஸ் வந்துட்டு இருந்திருக்கும். ஆமா, யாருக்கு அது சரியா இருக்கோ அதை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த படத்துல வரும் தெரியுமா, சரிதா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு நல்ல கேரக்டர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. நர்ஸ் ட்ரெஸ் அது வந்து அவங்களுக்கு போராத ட்ரெஸ் இருக்கும், வேற யாருக்கோ போறோம் நீ போமான்ட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸுக்காக தான் ஆளு. அவங்களுக்கு தெரியல அது. அதான் இல்ல தெரியலன்னு இல்ல, அது எப்படின்னு தெரியாது. ஆனா புரோட்டோகால் பிரகாரம் அதை நான் குறையெல்லாம் சொல்லல, என்னன்னு சொல்லி வரேன் சார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மத்ததெல்லாம் சொல்றீங்க பாருங்க, ஆமா அது வேற, அதெல்லாம் வந்து சலேகா. கரெக்ட். பட் வந்து இது வந்து புரோட்டோகால். இது வந்து எல்லாரும் பாக்குற படம். they should know about it. கரெக்ட். அதுல வந்துட்டு அதுக்கு அடுத்தது தான் அதுல பியூட்டி. இந்த சீன் பாருங்க, அதுக்கு அடுத்த பியூட்டி அது நிக்கிறது. சரி, அப்படியே நம்ம ஓவர் சைட் ஆகி யாரும் கவனிக்கலன்னு பார்த்தா ரஜினி சார் நடந்து வருவார் அதே ஏர்போர்ட்ல வெளியில கையில பொக்கே வச்சுக்கிட்டு. இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த டிஎஸ்பி ரேங்க் சார், நானும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தமிழ்ல பேசிட்டு வருவாங்க. நான் அந்த முதல்ல சொன்ன பாருங்க டிஏஜி ரேங்க் ஆஃபீஸர், அவர் பின்னாடி நடந்து வருவார். அது பாருங்களா அந்த கிளிப், இப்போ வீடியோ கிளிப் காட்டுறேன். அவர் பின்னாடி டிஏஜி பின்னாடி நடந்து இவங்க 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் இவர் 2 பேர் பார்க்குறாங்க. இது வந்துட்டு சான்ஸே கிடையாது. சமீபத்தில் ஒரு விஷயம் நான் சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஹவு டு ரிசீவ் சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஒரு பெரிய ஒரு விஐபி ஆஃபீஸரோ இல்லை பெரிய ஒரு நம்மளோட பிஎம் சிஎம் அது மாதிரி இருக்கிறவங்களையோ ரிசீவ் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ஒரு அதுக்குண்டான ப்ரோட்டோகால் இன் ரைட்டிங் இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சத்தீஸ்கரில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சத்தீஸ்கரில் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவரை ரிசீவ் பண்ணும்போது அவர் இம்ப்ராப்பர் ட்ரெஸ்ஸில் ரிசீவ் பண்ணார். பிரைம் மினிஸ்டரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இம்ப்ராப்பர் ட்ரெஸ்ஸில் ரிசீவ் பண்ணான்னு சொல்லி அவருக்கு வார்னிங் கொடுத்து அட்மிஷன். அதுக்கு தான் நான் வரேன், நீங்கள் என்ன ட்ரெஸ்ன்னு கேட்கணும். அதுக்காக தான் ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை, கலர் ஷர்ட், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரைப்டு ஷேடட் ஷர்ட்னு ஷேடட்னுவாங்க, ஒரு கலர் ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுத்துல, நான் உங்களுக்கு மறுபடியும் அதை காட்டுறேன் பாருங்க, நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை எழுத்துலேயே அவர் கொடுத்தது. நீங்கள் வந்துட்டு பிஎம்ஐ ரிசீவ் பண்ணும்போது கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கலர் ஷர்ட்டு போட்டு ரிசீவ் பண்ணீங்க, அதனால யூ ஆர் ஹியர் பை வாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்ட்ரியோ சீஃப் மினிஸ்ட்ரியோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை ரிசீவ் பண்ணால் கூட அவங்களுக்குன்னு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும், அஃப்கோர்ஸ் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க செரிமோனியல் ட்ரெஸ் இருப்பாங்க. விஐபி ரிசீவ் பண்ணும்போது அது யூனிஃபார்மில் போயிடும். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் கலெக்டர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். கலெக்டர்ஸ்லாம் அது மாதிரி யாராவது விஐபி வரும்போது அவங்களுக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நேஷனல் யூனிஃபார்ம்னே சொல்லலாம். அது என்ன யூனிஃபார்ம்னா மறுபடியும் ஃபோட்டோவை காட்டுற மாதிரி மாடலுக்காக அது பேர் பந்து கலா அப்படின்வாங்க. பந்து கலானா கழுத்து, பந்துனா க்ளோஸ் ஆகுது. அந்த நெஹ்ரு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, டியூனிக் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கழுத்தில் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி அது இருக்கும். அதுதான் இங்கே அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெல்லியில் போட்டாலும் அப்படி தான் போடணும், நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டாலும் அப்படி தான் போடணும், வேறு வழியே இல்லை. அதுதான் உங்களுக்கு நேஷ்னல் ட்ரெஸ் ஃபார் எனி சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸருக்கு. அதை போட்டுக்கிட்டு தான் அவங்க போய் ரிசீவ் பண்ணணும். ஈவன் ஒரு 26 ஜனவரி இல்லை 15th ஆகஸ்ட் அந்த மாதிரி ஒரு பரேட்லாம் நடத்தும் போது அவங்க ஒரு கொடி ஏற்றுறது போனால் கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க இஷ்டம் போல் ட்ரெஸ் போட்டு போக முடியாது. நான் சொன்ன அந்த பந்த்கலா, அந்த நெஹ்ரு டியூனிக் மாதிரி அதை போட்டுக்கிட்டு தான் போய் அவங்க
கொடி ஏற்றுறதுக்கே போகணும். ஸோ அதுக்காக தான் இதை பார்த்து சொன்னழிஞ்சு மறுபடியும் இது நான் குறையா சொல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தப்புன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா? பண்ணா நல்லது, பண்ணா நல்லது, பண்ணாட்டி ஒன்றும் யாரும் வந்து கேட்க போறது இல்ல. ரைட்டு. சப்போஸ் இவங்க ஆஸ்கார் ரீசர்ச்லாம் அனுப்பிச்சாங்கன்னு வைங்க, சப்போஸ் சொல்றேன் நான். அதுல வந்து இதெல்லாம் கண்டிப்பா கவனிப்பேன். how far they will notice it we don't know. ஜஸ்ட் கண்ணில் பட்டுது எனக்கு படும்போது இதெல்லாம் வந்துட்டு தெரியுது. அதாவது நமக்கு இப்படி இருக்கணுமே இப்படி இல்லையும் போது நான் வியூவர்ஸும் சொல்ல நினச்சேன், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் எப்படி இருக்கணுங்கிறது நான் சொல்ல வந்தேன். மற்றபடி வந்துட்டு நான் யாரையும் குறை சொல்ல வரல. இதுல ஏதோ ரஜினிகாந்த் வந்து ஏதோ சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கே சார். இது பார்த்தீங்கன்னா படத்தை நான் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துட்டோம், மறுபடியும் பின்னாடி போகிறோம். ஆரம்பத்தில் அவர் நான் சொன்னேன் இல்லையா, மும்பையில் வந்துட்டு ரொம்ப அராஜகம் நடக்குது, ட்ரக் டிராஃபிக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க கடத்தல், போதை மருந்து விற்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்டுழி நடந்துகிட்டு இருக்குது. அங்கே சரியாக கவனிக்க முடியாது இருக்குது. அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக டெல்லியிலேருந்து நீங்கள் மும்பை போலீஸ் கமிஷனர் உங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். யூ ஹேவ் டு கோ அண்ட் டேக் த சார்ஜ் ஆஃப் மும்பை போலீஸ் கமிஷனர் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் வருவார். வந்துட்ட பிறகு தான் ஏர்போர்ட்டில் இறங்கி சொல்லுவார், அந்த ஆஃபீஸில் பார்த்து ஏதோ பதட்டமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்பார். ஆமாம் சார், இந்த இடத்துல இவர் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட பொண்ணையை கடத்திட்டு போயிட்டாங்க, அதனால பதட்டமாக இருக்காங்க, நேராக வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு. சார் இன்னும் நீங்கள் சார்ஜ் எடுக்கல சார் அப்படின்னு மும்பையில் இருக்கிற போலீஸ், ஐ எம் ஆல்ரெடி இன் சார்ஜ் அப்படின்னு. அது வந்து டிபிக்கல் ரஜினி ஸ்டைல். அது முருகதாஸ் சார் அந்த இடத்துல அந்த டயலாக் பாருங்க, அவர் சொல்கிற ஸ்டைலு நல்லா இருக்கும். Sir, you will have to take charge. I am already in charge. ஆல்ரெடி இன் சார்ஜ். ஆமாம் சார், இன்னும் நீங்கள் சார்ஜ் எடுக்கல சார் அப்படின்னா ஐ எம் ஆல்ரெடி இன் சார்ஜ். அதுக்கு இன்சார்ஜுங்கிறது வேறு, ஆல்ரெடி இன் சார்ஜுங்கிறது வேறு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு இன்சார்ஜ் எஸ்பி இன்சார்ஜ் அப்படி சொல்கிறேன் இல்லையா, அப்படிங்கும்போது அது ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஐ எம் ஆல்ரெடி இன் சார்ஜ் அப்படிங்கிற அந்த இன்சார்ஜுக்கும் இன்சார்ஜுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதுக்கு சொன்ன அந்த பஞ்ச் வரும், அந்த இடத்துல அருமையாக பண்ணியிருப்பார் ரஜினி. அந்த சீன் நடக்கிறதுக்கு முன் சீன் தான் டெல்லியிலேருந்து வரும்போது அது மோஸ்ட் ப்ராபப்ளி போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பெஷலி ஐபிஎஸ் வந்துட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணுறது, அவங்க சீனியாரிட்டி, அவங்களோட ப்ரமோஷன்ஸு எல்லாமே மானிட்டர் பண்ணுறது வந்துட்டு எம்ஹெச்ஏல ஒரு போலீஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் போலீஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. அவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த ஆஃபீஸில் இது பார்த்தீங்கன்னாக்கா அது ஹோம் செக்ரட்டரி, சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி டெல்லியில் ரஜினிகாந்த் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் பாம்பேயில் இது மாதிரி ரொம்ப அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் தான் போய் உடனே சார்ஜ் எடுத்து நீங்கள் அதை சரி பண்ணணும்னு சொல்லி கமிஷனராக பதவி ஏற்றுக்கணும். I will do it, sir. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ ரஜினிகாந்த் சார் முதல்ல டெல்லியில் தான் இருக்கிறாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை மும்பைக்கு அனுப்புகிறாங்க. இது உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக கரெக்டாக அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. போலீஸ் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் படித்து முடித்தவங்க அவங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. ஐபிஎஸ் வந்துட்டு அவங்க அதை பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணவங்க ட்ரைனிங் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன கேடர் அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேடரில் இருந்த பட்சத்தில் அடுத்த கேடர் மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதனை இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க ஒய்ஃபு அது மாதிரி ஒரு ஸ்பவுஸ், ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஹஸ்பண்ட் வேறு கேடரில் இருக்கும்போது, இல்லை ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் வேறு கேடரில் இருக்கும்போது, அதை ஸ்பவுஸ் காரணம் வச்சு மியூச்சுவலாக ஏதாவது ஒரு இதுக்கு அவங்க இங்கே வரலாம், இல்லாட்டி இவங்க அங்கே போகலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை கேடர் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த கேடரை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கேடர் இருந்தா கூட வேற எங்கேயோ தானே சார் போடுவாங்க. தமிழ்நாடு கேடர் அப்படிம்பாங்க, பட் கல்கட்டாவில் வேலை பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் வரேன், நான் நீங்கள் சொல்கிறது அதுக்கு தான் வரேன். அதுக்குள்ளே அவங்க வந்துருச்சு, நீங்கள் கேட்டீங்க. அந்த கேடர் வந்து அவங்க நவர முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கேடர் ஒவ்வொரு தமிழ்நாடு கேடர், மகாராஷ்டிரா கேடர் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஃபேமிலி மாதிரி இருக்கும், சீனியாரிட்டி அவங்களுக்குலாம் போகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மும்பை போலீஸை அவங்களால முடியல நீங்கள் போங்கன்னு சொல்லி இன்னொரு கேடர் ஆஃபீஸர் அங்கே அனுப்பிச்சா, நான் மகாராஷ்டிரா போலீஸ்னு சொல்லலை, எங்கேயுமே எந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்க சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் தான் டிஜிபியாக வரணும். அங்கே ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் இருக்கும்போது டிஜிபியாக ஏற்கனவே இருப்பார் இல்லையா, அங்கே ஏற்கனவே கமிஷனராக இருப்பார் இல்லை, அவரும் டிஜி அங்கே தான் இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது அவரை போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து போய் பாருங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு இன்சல்ட் மாதிரி. 99% அந்த கேடரில் இருக்கிறவங்க தான் அங்கே சீஃபாக இருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிறவங்களுக்கு அவரை பற்றி அந்த ஒரு இது இருக்கும், நம்ம கேடர் ஆஃபீஸர் நமக்கு சீஃபாக இருக்காரு அப்படின்ட்டு. இல்லைன்னா அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த மோரல் டவுன் ஆகிடும். சொல்கிறது புரியுது அவங்களுக்கு, நம்ம கேடரில் ஆளே இல்லையா இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இதுக்காக வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தணுமா அப்படின்னு. அது வந்துட்டு ஒரு அன்ரிட்டன் ரூல், அது போடக்கூடாது. ஆனால் போட்டாலும் தப்பு இல்லை. யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டூ எனிதிங், அது சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் ஒரு கேடர் ஆஃபீஸர் இன்னொரு கேடருக்கு போய் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரேர், எக்ஸப்ஷனல் கேஸில் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே ஒரு தடவை பண்ணி இந்த மாதிரி பெரிய ஒரு பப்ளிக்கோட பார்வைக்கு வந்தது எதுன்னா 1986 அந்த டைமில் பஞ்சாபில் நடந்தது இல்லைங்களா. அந்த பஞ்சாபில் டெரரிசம் கொஞ்சம் பீக்கில் இருந்தது, லேட் 80s. அப்போது கேபிஎஸ் கில் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேபிஎஸ் கில் சார் வாஸ் ஃப்ரம் அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா கேடர். அவர் அஸ்ஸாம் மேகாலயா கேடர். அவரை வந்துட்டு பஞ்சாபில் டிஜியே போடுறாங்க அப்படின்னு. அது என்ன ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு சமயோஜிதமான ஒரு ஸ்டெப்புனா, பஞ்சாபில் சீக்ஸ் தான் அப்போ வந்துட்டு தனி ஒரு நாடு வேணும்னு கேட்குறாங்க. அவங்கள நீங்கள் அடக்கிறதுக்கு வேறு எந்த டிஜிபி இருந்தாலும் அதுக்கு உடனே ஒரு ரிலீஜியஸ் சாயம் பூச்சிடுவாங்க.
இவர் வந்துட்டு இந்த மதத்தை சேர்ந்தவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, இவர் இந்த மதத்தை சேர்ந்த சீக்கியம் ரொம்ப கட்டுப்படுத்துறாரு. இதையே நீங்கள் கேபிஎஸ் கில் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் அங்கே போடுற பட்சத்தில் அவர் எது செஞ்சாலும் நீங்கள் யூ கான்ட் பெயிண்ட் இட் இன் டிஃப்ரெண்ட் கலர் இல்லையா. அவர் எது செஞ்சாலும் அவரும் சீக்கு அது எதிராக சீக்குக்கு எதிராக தான் அவர் ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு சொல்லி அது போட்டது அவ்வளோ அருமையான வேலையாக இருந்தது. உண்மையிலேயே அவர் அடக்கி காட்டினார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேபிஎஸ் கில்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நான் வாழ்க்கையில் 3 பேர் தான் நான் அதில் 2 பேர் நேரில் பார்த்துருக்கிறேன், ஒருத்தர் பார்க்கல. 3 பேரோட கண்ணு தான் நான் உண்மையிலேயே புலி கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, புளியை பார்க்கும்போது அந்த கண்ணில் பவர் இருக்கிற கண்ணை நான் 3 பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். 1 ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், 2 நேரில் பார்த்துருக்கிறேன். 3 பேர் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சாரிய ரஜினீஷ் ஓஷோ, சரிங்களா. அவரை பற்றி கான்ட்ரவர்சி எவ்வளோ நாள் இருக்கட்டும், பெரிய காட்மேன். ஓஷோட இதெல்லாம் வேற, ஆமா philosophy வேற மாதிரி இருக்கும். of course அது எல்லாருக்கும் ஆனா டக்குன்னு ஓஷோனாலே வேற ஏதாவது ஞாபகம் தான் வரும். பட் he has told so many other no doubt so very good philosopher. அது சந்தேகமே இல்லை. நம்ம ஜேகேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு தனி ஒரு philosopher, அது சந்தேகம் கிடையாது. ஓஷோவோட கண் ஓஷோ நான் பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து அவர் டைமு அப்ராடில் தான் இருந்தார், அதுக்கப்புறம் தான் இந்தியாலாம் வந்தார், அதை விட்டுறலாம் அப்படின்னு. அவர் ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன், அவர் கண்ணை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அது அந்த ஃபோட்டோலேயே கண்ணு பளிச்சுன்னு தெரியும், அது சந்தேகமே கிடையாது. ஃபோட்டோ பார்க்கும்போது அவர் அந்த கண்ணு ஃபோட்டோவில் பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கண்ணு. அதுக்கு அடுத்து நான் பார்த்தது கேபிஎஸ் கில். அவர் நான் நேரில் பார்த்துருக்கிறேன். நானே ஒரு 6'1", 6'2 இருக்கிறேன். அவரை நான் பார்க்கும்போது அண்ணாந்து வாழ்க்கையில் ரொம்ப சில பேர் நான் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அது கேபிஎஸ் கில் சார் ஒருத்தர். அவரை நார்த் பிளாக்லாம் 1-2 தான் வந்திருக்காரு டெல்லியில், நான் அவரை பார்த்துருக்கிறேன். அப்போ பார்த்தோம்னாக்கா அந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர். ஜெய்ஜாண்டிக் ஃபிகருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் யூனிஃபார்மில் அதுவும் கேட்கவே ஒன்றும். அவரே ஒரு 6 அடி இருப்பார். அதுக்கு மேலே அந்த சர்தார்ஜியோட பகடி கிடி அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜெய்ஜாண்டிக் ஃபிகர். அவர் கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. அதுக்கு தேர்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும் பதில் கம்ப்ளீட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபாதர் குரியகோஸ். லயலா காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தார். அது நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு தெரியும் அந்த காலத்தில் லயலாவில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. லயலா காலேஜில் ஃபாதர் குரியகோஸ் இருந்தார். நான் சொல்கிறது 80 83 அந்த டைமில் இருக்கும். அவரோட கண்ணு அது மாதிரி தான். அவர் உள்ளே போய் நம்ம அட்டண்டன்ஸ்க்காக போவோம். நான் இப்போ வந்துட்டு காலேஜ் என்சிசியில் இருந்தேன், RD பீரியடு. அட்டண்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா we have to go and get permission from principal. இன் பர்சன் போயிட்டு நம்ம வாங்கணும். அப்போ தான் நமக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்காக நான் போவேன். உள்ளே போய் போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்பார், எஸ் மை சன், அவ்வளோதான் கேட்பார். அது கேட்டுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்குலாம் பொய் சொல்லணும்னு தோணாது. அந்த அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அது எப்படி அந்த கண்ணு வருது எனக்கு என்ன தெரியல. ஏதாவது யோகா பண்ணுவாங்களா இல்லை இயற்கையாக கடவுள் கொடுக்குற வரமான்னு தெரியாது. அந்த கண்ணை பார்த்து எனக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை பற்றி பேசும்போது நம்ம கேபிஎஸ் கில்லுக்கு போயிட்டோம். கேபிஎஸ் கில்லை பற்றி பேசும்போது கண்ணுக்கு போயிட்டோம். கண்ணுக்கு போயிட்ட பிறகு நேரம் மறுபடியும் லயலா காலேஜ் படித்த காலேஜ் திரும்பி நம்ம ரஜினிக்கு தான் வந்துட்டோம். இது அக்யூஸ்ட் அந்த வில்லனை போயிட்டு ரஜினி அந்த ஒருத்தர் ஃபிசிக்கலாக அவன் தான் உள்ளே இருக்கிறானா இல்லையா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லி போவார். ரஜினிக்கும் நயன்தாராவுக்கும் வந்துட்டு ஒரு அஃபேர் ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேன் சார், கேப்பை உட்காரும் போது கழட்டி வச்சுட்டு தான் உட்காருவாங்க. அவரால் நடிக்கவும் முடியும் அப்படின்னு காட்டுறது தான். அது இந்த சீனை ரஜினிக்கு தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த லாங் டிரைவ் போயிட்டு ட்ரெயின் ஒன்று வந்து அடுத்த சீனில் பார்த்தா அங்கே அப்பா செத்துருவார் சத்யராஜ். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணு செத்துருவாங்க.